بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله மபாத். அன்பிற்குரியவர்களே, சஹர் உணவு என்கிற பெயரிலே ரமலானுடைய காலகட்டத்திலே பெரும்பான்மையான இடங்களில் மிக பிரமாண்டமாக மக்களுக்கு சஹர் உணவை தயார் செய்து கொடுக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் நாங்கள் 500 பேருக்கு நாங்கள் உணவு அளிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் விதவிதமாக உணவுகளை நாங்கள் வழங்குகிறோம் என்று அதை குழுவாக செயல்பட்டு அதை மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை வசூல் செய்து அந்த சஹருடைய உணவை மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் வழங்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அன்பானவர்களை, இப்படிப்பட்ட உணவு என்பது கட்டாய தேவையா என்று பார்த்தா நிச்சயமாக கிடையாது. பொதுவாகவே ரமலானுக்கு முந்தைய காலத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் 3 நேரம் உணவு ஆக்கப்படுகிறது என்று சொன்னால், ரமலானுடைய காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே 2 நேர உணவு ஆக்குவது மிக மிக அதிகமாக பட்சமாக இருக்கிறது. என்று சொன்னால் பல நபர்கள் சஹருக்கு தான் சிறப்பாக உணவை சமைத்து சாப்பிடுவார்கள். அதற்கு பிறகு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் வடை கஞ்சி போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு இரவு உணவு பெரும்பான்மையான மக்கள் எடுத்துக்கொள்வது மிக குறைவாக இருக்கிறது. அப்போ ரமலானுக்கு முன்னால் நம்ம தயாரித்த உணவை விட ரமலான் காலகட்டத்தில் உணவு தயாரிப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு சிரமமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா நபர்களுக்கும் உணவை தயார் செய்து கொடுப்பது ஒரு நிச்சயமாக வீண் விரயமாக அங்கே பொருளாதாரத்தை செலவு செய்வதாகத்தான் கருதப்படும். இன்றைக்கி பாருங்கள், பிரயாணத்தில் வரக்கூடிய மக்கள் பயணிகளுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் அது இஸ்லாமிய ஹோட்டல்கள், இஸ்லாமிய அந்த உணவகங்கள் செய்யலாம். அது மாற்று கருத்து இல்லை. அவங்க செய்யும் பொழுது அன்றைக்கி இப்போ அந்த பயணத்தில் வரக்கூடிய மக்கள் வராமல் போனாங்கன்னா அதை அன்றைய ஹோட்டலுக்கான உணவாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் எந்த ஒரு வீண் வரையும் ஆகாது. ஆனால் இங்கே பாருங்கள், இன்றைக்கு 500 பேருக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா இன்றைக்கு எவ்வளவு பொருளாதாரம், அங்கே எத்தனை லட்சங்கள் செலவு செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, இஸ்லாமிய மக்களுடைய அந்த பொருளாதாரத்தை நல்ல முறையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். இப்படியெல்லாம் தேவைக்கு மீறி அதிகமாக பயன்படுத்துவது வீண் விரயமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃப் இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். உண்ணுவதிலும் பருகுவதிலும் வீண் விரயம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம சாப்பிடும் போதே நம்ம குடிக்கும் பொழுதே அதிலேயே என்ன செய்யப்பட்டிருக்கு, வீண் விரயம் உள்ளடங்குகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு அறிஞர் பெருமக்கள் இஸ்ராஃபுக்கு வரைவிலக்கண சொல்லும் பொழுது சர்ஃபு ஷை ஃபீமா எம்பகை ஜாயிதன் அலாம எம்பகை, அதாவது ஒரு தேவையிலே பயன்படுத்தும் பொழுது, ஒரு தேவைக்கு ஒன்றை பயன்படுத்தும் பொழுது அந்த தேவைக்கு விட அதிகமாக அதை பயன்படுத்தினால் அது வீண் விரயம். பொருள் நம்ம எனக்கு என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், பொருளாதாரத்தை அல்லது உணவுகளை வீணாக கொட்டுறது, இது வீண் விரயம் நினைக்கிறோம். அது வீணாக்குதல், அதுக்கு வேறு பெயர் உண்டு. வீண் விரயம் என்பது என்னவென்று சொன்னால், பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டிலே அந்த பயன்பாட்டுக்கு தக்க பயன்படுத்தாமல் அந்த வரையறைக்கு அதிகமாக நாம் அதிகப்படியாக பயன்படுத்துவது தான் வீண் விரயம் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓடக்கூடிய நதியாக இருந்தாலும் ஆறாக இருந்தாலும் கூட நீங்கள் 3 தடவைக்கு மேலே அதிகமாக கழுவி ஒழு செய்வது அது வீண் விரயம் என்று சொன்னார்கள். இப்படி இப்போ சொல்லப்பட்ட மார்க்கத்தில் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தேவைக்கு அதிகமாக உணவுகள் அங்கே சமைக்கப்படுகிறது, நிறைய வீண் விரயங்கள் செய்யப்படுகிறது. நம்முடைய தேவை என்ன, அன்றாடம் சிறிய உணவை எடுத்துக்கொண்டு நாம் அதை சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கிறது. இப்படி நம்ம அதிகமாக நாம் செலவு செய்யும் பொழுது அங்கே அதிகமான பொருளாதாரங்கள் தேவைப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யப்படுகிறது. இந்த லட்சக்கணக்கான ரூபாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வைத்துக்கொண்டு எத்தனையோ வருடந்தோறும் நடக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. அதை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கலெக்ட் செய்து அதை ஒன்று சேர்த்து யாராவது சிரமப்படக்கூடிய மக்களை நீங்கள் தூக்கிவிட்டால் வருஷத்துக்கு குறைந்தபட்சம் இவங்க செலவு செய்யக்கூடிய இந்த செலவில் வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 4 ஏழைகளை என்ன செய்யலாம். ஒரு பெரிய மாவட்டத்தில் எல்லாம் சேர்ந்து நம்ம கணக்கு போடும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 4-5 ஏழைகளையாவது நம்ம என்ன செய்யலாம், தூக்கி விடலாம். அவங்கள பொருளாதாரத்தில் மேம்படுத்தலாம். அப்படி மேம்படுத்தும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், முறையாக அவங்க பொருளாதாரத்தில் மேம்பட்டு ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க உருவாகுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம செய்யலாமா இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீங்கள் உணவு என்பது அது ஆகமான காரியம் இல்லை என்று மார்க்கம் சொல்கிறது. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் அந்த ஊரில் மக்கள் என்ன செய்வாங்க, கடன் பட்டிருப்பாங்க, கடன் அடைக்க முடியாமல் சிரமத்தில் இருப்பாங்க, பல வருஷ காலமாக கடன் பட்டு மிக சிக்கலில் சந்தித்து கொண்டிருப்பார்கள். இப்போ இப்படிப்பட்ட மக்களை நம்ம வென்றெடுப்பதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால், ரமலான் காலகட்டத்தில் தேவைக்கு மீறி ஒரு சாதாரண உணவை எடுப்பதற்கு பதிலாக அவரவர்கள் வீட்டில் இலகுவாக அதை செய்து அவரவர்கள் இந்த பெரிய செலவை தவிர்த்து கொள்வதற்கு பதிலாக என்ன செய்கிறோம், இன்றைக்கு பெரிய பொருளாதாரத்தை செலவு செய்து நம்ம அந்த உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே,
இதை வந்து யோசிச்சு பாருங்கள். இது வந்து இஸ்லாத்தில் வந்து தேவைக்கு மீறி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இஸ்ராஃப் என்கிற வீண் வரையம் என்கிற அந்த லிஸ்ட்டில் வருது. இன்னல்லாஹ் அல்லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் வரையம் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான்னு அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கான யக்ஸிலு, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாவில் வந்து குளிப்பாங்கன்னு சொல்லுது. சான்னு சொன்னால் அதை என்ன அளவுன்னு சொன்னால் 4 முத்துகள் சேர்ந்தது தான் ஒரு சா. பெரிய அளவில் நம்ம கையை ரெண்டும் எடுத்து தண்ணீரை நிரப்புவது, அது 4 தடவை 2 கை நிரம்ப தண்ணீரை நிரப்பணும்னு சொன்னால் அது சான்னு சொல்லப்படும். அந்த அளவில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் குளிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வந்து ஒகான தவல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒழு செய்யும் பொழுது பில் முத், ஒரே ஒரு முத்தில் தான் 2 கை நிரம்ப உள்ள தண்ணீரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், ஒழு செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியெல்லாம் வழி காமிச்சிருக்கும் பொழுது நம்ம தனிநபர் பயன்படுத்தக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் கூட, ஓடக்கூடிய ஆறாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க் என்ன சொல்லுது, நீங்கள் அளவுக்கு மீறி பயன்படுத்தாதீங்க, அதுவே வீண் வரையன்னு சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கொண்டு அதை கொண்டு அதிகமாக தேவைக்கு மீறி நாம் உணவை தினந்தோறும் வகை வகையான உணவை சமைத்து அதை தேவைக்கு மீறிய ஒரு பயன்பாடாக எடுத்துக்கொள்வது நிச்சயமாக வீண் வரையமாகத்தான் இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ரமலானுடைய காலகட்டத்தில் இது மாதிரியான இதே நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கமிட்டியை வந்து வைத்துக்கொண்டு இந்த சகர் உணவு என்கிற இதை ஏற்பாடு செய்யக்கூடியதை வந்து பயணத்தில் வரக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் அதை முடித்து வைத்துக்கொண்டு அதை ஏற்பாடு செய்து வைத்துக்கொண்டு என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து நீங்கள் அதிகமான ஏழைகளை தேர்வு செய்யுது. அந்த ஒவ்வொரு வருஷமும் 4-5 ஏழைகள் அதிகபட்சமாக ஒரு மாவட்டத்தில் கணக்கெடுத்தன்னு சொன்னால் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களை ஃபுல்லாக கணக்கெடுத்து அதில் யார் அதிகமாக ஏழைகள் இருக்கிறார்கள் என்று பார்த்து அதில் 4-5 ஏழைகளை நம்ம வென்றெடுத்தால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவங்கள வந்து பணக்கார மக்களாக உருவாக்க முடியும். அந்த இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது நாம் நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும், தூர நோக்கு சிந்தனையோடு நாம் பயன்படுத்த வேண்டும். நிறைய பொருளாதாரம் படைத்த மக்களை உருவாக்க இன்றைக்கி வந்து பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாளைக்கு வந்து நமக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அங்கே வந்து பொருளாதாரம் தான் முதலாவது இடத்துல இருக்கும். பொருளாதாரம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாத காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களை வந்து மேம்படுத்துவதை விட்டுவிட்டு ஏழைகளை வந்து பணக்கார மக்களாக மேம்படுத்துவதை விட்டுவிட்டு இது மாதிரியான பொருளாதாரத்தை நம்ம வீண் செலவு செய்வது நிச்சயமாக நமக்கு பின்னால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இதை புரிந்து மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையில் முறையாக நாம் பொருளாதாரத்தை பயன்படுத்துவோமாக, இது போன்ற வீண் செலவுகளை தவிர்த்துக் கொள்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை தூர நோக்கு சிந்தனையோடு அதை பயன்படுத்தி இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே நிரந்தரமாக பயன்பெற்று தரக்கூடிய அமைப்பில் நாம் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.